ஸோ இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையில் ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகரிக்கிறது தான் இந்த அதிகப்படியான முடி வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கு. அப்போது நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே முகத்தில் இருக்கும். அது வந்து சன்னமாக இருக்கும், பூனை முடி மாதிரி இருக்கும், கலரே இல்லாமல் இருக்கும். ஸோ தின்னாக ஒரு ஃபேர் ஹேராக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கலர்லெஸ் ஹேராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து டார்க்காக இல்லாமல் இருக்கும். ஸோ தின்னாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நார்மலாக வில்லஸ் ஹேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த டெஸ்டோஸ்டிரோன்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன், ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோன் அதிகரிக்கும் பொழுது இந்த ஹேரை தின்னாக இருக்கக்கூடிய சன்னமாக இருக்கக்கூடிய அந்த முடி வந்து திக்காக வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா டென்சிட்டி குறைவாக இருக்கிறது, அடர்த்தி குறைவாக இருக்கிறது அடர்த்தி அதிகமாக திக்காக வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி கலர்லெஸ்ஸாக இருக்கக்கூடியது டார்க்காக வளர ஆரம்பிக்கும், டார்க் கருப்பாக வளர ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டெர்மினல் ஹேர் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்களுக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீசை தாடியிலலாம் இருக்கிறதெல்லாம் டெர்மினல் ஹேர். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு உருவாக ஆரம்பிக்கிறது தான் நம்ம ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையில் வரக்கூடிய ப்ராப்ளம்.